அடுத்த கணக்கு பாருங்கள். 12ஆம் கணக்கு 11 வரைக்கும் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எஃப் சச்சித்திர R10 ஸ்டார் என்ற சார்பு f(x) = 3x - 5 என்ற வரையறுக்கப்படி அது ஒரு இருபுறச் சார்பு என நிரூபித்து அதன் நேர்மாறு காண்க. yங்கிறது 3x - 5ன்னு கொடுத்துருக்கான். இது வந்து நாம் x = மாற்றி எழுதுவோம். என்ன ஒன்றும் -5 இந்த வந்தால் +5 ஆகிடும். பெருக்கல் இருக்கக்கூடிய 3 இங்கே வந்தால் வகுத்தல் ஆகிடும். அப்போ g(y) xங்கிறது g(y) y + 5/3. இப்போ g(f(x) கண்டுபிடிக்கணும். g(f(x). அப்போ f(x) என்னன்னு தெரியும் நமக்கு, 3x - 5ன்னு தெரியும். இதுதான் f(x). yங்கிறது தான் நமக்கு f(x)ங்கிறது அதுதான். இதுதான் வந்து நமக்கு f(x). f(x)க்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 3x - 5. இப்போ g(y)ங்கிறது நமக்கு தெரியும், y + 5/3. இந்த yக்கு பதிலாக இங்கே உள்ளே இருக்கிறத போடணும். அப்போ இந்த இடத்துல 3x - 5 + 5/3. இங்கே -5க்கு +5 அடிச்சிடலாம். 3க்கு 3 அடிச்சிட்டோம்னா x மட்டும் மிச்சம் இருக்கும். அடுத்து அதே மாதிரி f.g(y) பார்த்துக்கு இது g.f, இது f.g. அப்போ f(g(y) yன்னா நமக்கு g(y) இங்கே இருக்குது, y + 5/3. இப்போ f(ன்னு சொன்னால் நமக்கு தெரியும் 3x - 5 3 × xக்கு பதிலாக y + 5/3 -5. இந்த 3க்கு இந்த 3 அடிச்சிடலாம். +5க்கு -5 அடிச்சுன்னா y மட்டும் கிடைக்கும். அப்போ f.g-ங்கிறதும் y, g.f-ங்கிறதும் y. அப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் இருபுறச் சார்பாகும், ஒன்றுக்கொன்று நேர்மாறாக இருக்கும். ரெண்டுமே f.g y-ஆக இருக்கும், ஒன்றுக்கொன்று நேர்மாறாக இருக்கும். அப்போ fங்கிறது இருபுறச் சார்புனா f−y, அதாவது y + 5/3. f−x என்ன வரும், yக்கு பதிலாக x போடும். f−xனா x + 5/3. தியரி மாதிரி தான் இருக்கும். இது பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. புரியலன்னா கேளுங்க. ஒரு மனிதனின் தசைகளின் எடையானது W ஆனது அவரது உடல் எடையின் x சார்பில் அமைகிறது. மேலும் மற்றும் w(x) = 0.35x எனவும் குறிப்பிடப்படுகிறது எனில் இச்சார்பின் சார்பகத்தை தீர்மானிக்கன்னு கொடுத்துருக்கான். w(x) கொடுத்துருக்கான். எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா w0 வந்துடும். 1ன்னு போட்டிங்கன்னா 3.5 வரும். 2ன்னு போட்டிங்கன்னா நமக்கு 7 ஆகிடும். அப்போ இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா இதனுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்போ சார்பகம் என்னென்னா எல்லாமே ப்ளஸ் மதிப்பாக தான் வந்துட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு சார்பகமாக இருக்கும். இப்போ வீச்சகம்ங்கிறது நமக்கு பிரதியிட்டால் எங்கே போகுது, 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இதுதான் நமக்கு வீச்சகமாகவும் இருக்கும். இதுதான் சார்பகமும் வீச்சகமும் அப்படிங்கிறது பார்த்துக்க. இதுக்கு அடுத்து 16வது கணக்கு பாரு. மேலிருந்து கீழே வரும் ஒரு பொருளின் t நேரத்தை பொறுத்து s(t) = -16t² என அமைகிறது. இச்சார்பினை வரைபடமாக கொண்டு ஒன்றுக்கொன்றா என தீர்மானிக்கான்னு கொடுத்துருக்கான். s(t)ங்கிறது -16t² கொடுத்துருக்கு. நம்ம ஒன்றுக்கொன்று நிரூபிக்கணும்னா s(t1) = s(t2)ன்னு 2 சார்புகள் எடுத்துக்குவோம். இது எடுத்துகிட்டு t1 = t2ன்னு நம்ம நிரூபித்தோம்னா போதும். அது சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு. s(t1னா t1ங்கிறது என்ன, -16t². அப்போ t1². இப்போ இது போடும்போது -16t², 16க்கு 16 அடிச்சிடலாம், மைனஸ்க்கு மைனஸ் அடிச்சிடலாம். t1² = t2² கிடைக்கும். வர்க்கமூலம் கண்டுபிடிச்சோன்னா +r-t1 +r-t2. இப்போ இதில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்து சமமாக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சமம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே சமம் கிடையாது. இதனுடைய ப்ளஸ்ஸும் இதனுடைய மைனஸும் தான் சமமாக இருக்கும். அதனால் இது வந்து சமமாக இருக்காது. அதனால் t1 ≠ t2. அப்போ இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய வரைபடமாக வரைந்துன்னு சொல்லிட்டான். அப்போ வரைபடமாக வரைந்துன்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2, டீக்கு பதிலாக -2ன்னு போடு. அப்போ -16 × -2² போட்டோம்னா 2² 4 வரும். 4ஐயும் 16ஐயும் இருக்குன்னா -64 வரும். இப்போ இது -16, இது 0 ஆகிடும். -16 64. படத்தில் பார்த்துட்டு படம் போடும்போது இது x அச்சு, x டேஷு, y டேஷ் தெரியும். இது 0, 1ல் -16, அதாவது -2ல் -16, இதில் வந்து அதே போல் இங்கே வரும்போது +16, இது -16 தான். அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்துக்க -2 -1 0 1 2க்கு நேரம், -2க்கு நேரம் -64, -1க்கு நேரம் -16, இது 0 0, 1க்கு நேரம் +1க்கு நேரம் -16, 2க்கு நேரம் -64 அப்படிங்கிறது நாம் போட்டிருக்கோம். இது கிராஃபு பார்த்துக்க. இது எப்படி போட்டோன்னு அதையும் பழகிக்க.
அதுக்கு அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது இது கணக்கு கொடுத்துருக்கான். கணக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் எனக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பார்த்துக்க, இதனுடைய கணக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வானூர்தி பயண கட்டணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். பயண கட்டணமும் எரிபொருள் கட்டணமும் நமக்கு கொடுத்துருக்கான். ஒரு குறிப்பிட்ட வான்வழி பயண கட்டணமானது அடிப்படை வானூர்தி கட்டணம் சியுடன் எரிபொருள் கூடுதல் கட்டணமாகும். எஸ்ஐ உள்ளடக்கியது. சி மற்றும் எஸ் ஆனது இரண்டுமே வான் தொலைவு அளவு எம்மில் அமைகிறது. மேலும் சி ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.4 எம் ப்ளஸ் 50 மற்றும் எஸ் ஆஃப் எம் ஈக்குவல் டு 0.03 எம் எனில் வான் தொலைவு அளவு ரீதியாக பயணச்சீட்டின் மொத்த கட்டணத்தின் எம்மின் சார்பாக எழுது. மேலும் 1600 வான் தொலைவு மைல்களுக்கான பயணச்சீட்டின் தொகையை காண்க அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். அப்போ அவன் நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2 கொடுத்துருக்கான். வானூர்தியினுடைய தொலைவு கொடுத்துருக்கான், எரிபொருள் கட்டணம் கொடுத்துருக்கான். வானூர்தி தொலைவும் கட்டணமும், அதாவது நமக்கு தொலைவினுடையும் அந்த கட்டணத்தையும் பெருக்கணும்னா மொத்தம் வானூர்தி கட்டணம் நமக்கு கிடச்சிடும். அப்போ ரெண்டையும் கூட்டிக்க, சி ஆஃப் எம் ப்ளஸ் எஸ் ஆஃப் எம் ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 0.4 0.03 0.43 வந்துடும் ப்ளஸ் 50. இப்போ எம்முங்கிறது 1600ன்னு சொன்னால் பயண கட்டணம் கேட்டிருக்கான். நம்ம எம் இருக்கிறதுல 1600ன்னு போடும். 1600 43 பெருக்கிட்டு 50 கூட்டிக்க. 50 கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன ஒரு 688 வரும். அதோட 50 கூட்டினீங்கன்னா 738 வந்துடும். இவ்வளோதான். இது கேட்டிருக்கிறது கணக்கு தான் பெருசாக இருக்குது, மற்றபடி எல்லாமே பார்த்துக்க சின்னதாக இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி 16வது கணக்கும் பாரு. ஒரு விற்பனை பிரதிநிதியினுடைய ஆண்டு வருமானத்தை குறிக்கும் சார்பு ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04 எக்ஸ். இங்கு எக்ஸ் என்பது அவர் விற்கும் பொருளின் விலை மதிப்பை ரூபாயாக குறிக்கிறது. விற்பனை துறையில் அவரது மகனின் வருமானம் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05 எக்ஸ் எனும் சார்பாக குறிக்கப்படுகிறது. ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் காண்க. மேலும் 1,50,00,000 மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் இருவரும் தனித்தனியே விற்றால் குடும்பத்தின் மொத்த வருமானம் என்ன? அப்போ அவன் கொடுத்துருக்கூடியது ஏ ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கான். வருமானத்தை குறிக்கும் சார்புங்கிறது வந்து ஏ ஆஃப் எக்ஸ். அதே போல் இன்னொரு சார்பு கொடுத்துருக்கான். விற்பனை துறையில் இருக்கிற மகனினுடைய வருமானம் கொடுத்துருக்கான். அவருடைய வருமானம், இது மகனினுடைய வருமானம். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த ரெண்டையும் அப்படியே கூட்டுக்கும். 30,000 ப்ளஸ் 25,000 55,000 0.04 5 கூட்டினா 0.09 எக்ஸ். இப்போ எக்ஸுங்கிறது 1,50,00,000 கொடுத்துருக்கான். எனில் இதில் பிரதிட்டு எக்ஸ் இருக்கிறதுல 1,50,00,000 பிரதிட்டு இது 9ஆல் பெருக்கிட்டு கூட்டி எழுதினீங்கன்னா போதும். குடும்பத்தினுடைய மொத்த வருமானம் நமக்கு கிடைச்சிடும். கணக்கு ரொம்ப சின்னது தான், பார்த்துக்க, ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கணக்கு. இதுக்கு அடுத்தது 17வது கணக்கு. 17வது கணக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நான் எழுதாம விட்டுருக்கிறேன், நீங்கள் எழுதிடுங்க. புக்கில் பார்த்து அமெரிக்க டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்ற ஒரு சார்பு கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1.23 எக்ஸுங்கிறது. அதே போல் சிங்கப்பூர் டாலரை வந்து இந்திய ரூபாய்க்கு மாற்றணும்னு சொன்னால் இன்னொரு இது கொடுத்துருக்கான், 50.50 ஒய்ன்னு கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு சார்புகள் நாம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கூடியது என்னன்னு சொன்னால், அமெரிக்க டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டால் போதும். சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்திய ரூபாயாக மாற்றணும் ஜி ஆஃப் எக்ஸ் போட்டால் போதும். அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நமக்கு தெரியும் 1.23 எக்ஸ். இப்போ மறுபடியும் இது எவ்வளோன்னு தெரியும், 50.50 இருக்குது இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. அப்போ 50.50 ஒய்க்கு பதிலாக இதை அப்படியே பிரதியிடு போட்டு இதை பெருக்கி எழுதினீங்கனாவே போதும். இதுதான் நமக்கு இந்திய ரூபாயாக மாற்றுவதற்கான உள்ள சார்புங்கிறது வந்து இதுதான். அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கணக்கு 18வது கணக்கு பார்த்துக்க. ஒரு சிறிய உணவகத்தின் உரிமையாளர் 100 செலவில் குறிப்பிட்ட உணவை தயாரிக்க முடியும். அந்த உணவின் விலை எக்ஸ் என நிர்ணயித்தால் அந்நாளில் அவ்வுணவை பெறும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை 200 மைனஸ் எக்ஸ் சார்பாக அமைகிறது. உணவை பொறுத்து அன்றைய வருமானம், மொத்த செலவு, லாபம் ஆகியவற்றை காண்கன்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடியது வாடிக்கையாளனுடைய எண்ணிக்கை கொடுத்துருக்கான் 200 மைனஸ் எக்ஸ், உணவினுடைய விலை வந்து 100. அப்போ மொத்த செலவு வேணும்னு சொன்னால் இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு மொத்த செலவு கிடச்சிடும். 100 × 200 மைனஸ் எக்ஸ். சரி, இப்போ உணவின் மூலம் இதெல்லாம் செலவு சமாச்சாரம். உணவின் மூலம் வருமானங்கிறது எக்ஸு, மொத்த வருமானங்கிறது எக்ஸ் × 200 மைனஸ் எக்ஸு. இப்போ
இப்போ நமக்கு லாபம் வேணும்னு சொன்னால் வருமானத்துலேருந்து செலவை கழிச்சோம்னா லாபம் கிடைச்சிடும். வருமானங்கிறது இங்கே இருக்குது, செலவுங்கிறது இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ், இது 100 இன்ட்டு 200 மைனஸ். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 200 மைனஸ் எக்ஸ் ரெண்டுலேயும் இருக்குது. பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 100ன்னு கிடச்சிடும். அப்போ இதுதான் வந்து இதனுடைய லாபத்துக்கான இது. செலவுக்கான சார்பு இங்கே இருக்குது, வருமானத்துக்கான சார்பு இங்கே இருக்குது, லாபத்துக்கான சார்பு இங்கே இருக்குது. அந்த 3 தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அந்த 3ஐயும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்துக்க, இது வரைக்கும் நம்ம 17 18 கணக்கு போட்டிருக்கோம். இன்னும் 2 கணக்கு இருக்குது, போட்டுடலாம் நம்ம.